அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு அழகிய மாலை பொழுது கல்வி என்ற ஒன்றை பிடித்து கொண்டு எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்று ஏக்கப்பட்ட தலைமுறைகளில் நாங்களும் அதை சார்ந்தவர்கள் தான். முதல் தலைமுறை பட்டதாரியாக அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறதும், எங்கள் வீட்டிலேருந்து இந்த பிள்ளை தான் முதல்ல படித்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதும், எனக்கு என்ன கல்வி கிடச்சிருக்குங்கிறத தாண்டி என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு பல சீர்திருத்தவாதிகள் உருவாகிறதும், இது எல்லாமே பல படிநிலைகள். இதில் ஏக்கப்பட்ட இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த சீர்திருத்தவாதிகளினுடைய பல கடினங்கள், அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பல நோவினைகளை அனுபவிச்சிருப்பாங்க. அவ்வளத்தையும் சந்தித்து தான் இந்த ஏக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்படி ஒரு கல்வி சீர்திருத்தவாதியைத்தான் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். காயல்பட்டினத்தில் முதல் பெண்கள் மதரசாவை தொடங்கிய நிறுவனர், ஒரு பெரிய கல்வி நிலையத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனுடைய பெரிய தாக்கத்தை பெற்ற ஒரு நிறுவனரை நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். காயல்பட்டினத்தினுடைய முதல் பெண்கள் மதரசாவினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா ரஹ்மத்துல்லா ஹாஜி அவர்களை நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ரொம்ப சந்தோஷங்க, உங்களை சந்தித்தது பெரிய மகிழ்ச்சி. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பெண்கள் பிறந்தால் அந்த பிள்ளைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த தாட், அந்த எண்ணத்தினுடைய தீவிரம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? அந்த எண்ணம் எங்கேருந்து கிடைச்சதுன்னு சொன்னால், நானும் வத்துல்லாஜி அவர்களும் மக்காவில் இருக்கும்பொழுது அரபிகளோட ஒரு வார்த்தை கூட பேச முடியலை. இதுக்கு காரணம் பெண்களுக்கு மார்க்க கல்வி இல்லாமல் இருந்ததும், அந்த அரபி நாலேஜ் இல்லாமல் இருந்தது தான் காரணம் என்று அறிந்து மதரசா ஒன்று ஆரம்பிக்க வேணும் என்ற தீர்மானம் ஏற்படுத்து. அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஊரில் பல ஆலிம்களிடம் கேட்டோம். அது பெண்களுக்கு மத்தியில் மதரசா கல்வி சாத்தியப்படாது, அவங்க படிப்பாங்க, ஓதுவாங்க, அதோட நிப்பாட்டிடுவாங்க, அதில் கொஞ்சம் நாள் ஈடுபடுவாங்க, அதோட நிப்பாட்டிடுவாங்க, இவங்களுக்கு சரியாக சாத்தியப்படாது என்று சொன்னார்கள். நாங்கள் முயற்சி பண்ணோம், கடைசி வரைக்கும் நடக்கவில்லை. கடைசியில் அதினாம்பட்டினத்தில் ஒரு நிஸ்வானி இருக்கிறார் கேள்விப்பட்டோம். அங்கே சென்று பார்க்கும்பொழுது அந்த நிஸ்வானில் நல்ல முறையில் நடத்தி வந்தே தெரிஞ்சது. அந்த நிஸ்வானில் நமக்கு உஸ்தாத்மார்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் எங்களுக்கு தரையல்லாது, எங்களுக்கு ஸ்கேரிட்டியாக இருக்குது. நீங்கள் பெண்களை கொண்டு படிக்க வச்சு ஆலிமாவாகி அந்த ஆலிமாக்களை கொண்டு உங்கள் ஊரில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த காலம் 71 72 ஆரம்பித்தாங்க, நடக்கல. கடைசியில் 83 வரைந்தது ஒரு முயற்சி பண்ணோம். அங்கே ஒரு 5 பிள்ளைகள் அங்கேருந்து காயல்பட்டினத்துலேருந்து கொண்டு போய் சேர்த்தோம். அதில் முதல்ல ஷேக் ரபியாங்கிற பிள்ளை, ரெண்டாவது ஷாக்கிராங்கிற பிள்ளை, இப்படியே 4-5 பிள்ளைகள் சேர்ந்தோம். ஆமினாங்கிற பிள்ளை, அதோட சாந்தமாள், சுமையாங்கிற பிள்ளை, ஆசிக்காங்கிற பிள்ளை, தீனம் அலிமா ஆகிய பிள்ளைகளை படிக்க வச்சு அங்கே சேர்த்தோம். படித்து கொண்டு இருந்தார்கள். அங்கே 2 வருஷம் படிக்கும் பொழுது இங்கே மதரசா ஆரம்பிக்கிறதுக்கு அதினாம்பட்டினத்தில் இருந்து அப்துல் ஷுக்கூர் அந்த தலைமை உஸ்தாத் அவர்கள் இன்னொரு உஸ்தாதிபியை கூட்டிகிட்டு ராபியாங்கிற உஸ்தாதிபியை கூட்டிகிட்டு இங்கே ஊரில் ஆரம்பித்தோம். அப்போ இங்கே 15 பிள்ளைகள் படித்தார்கள். அங்கே ஒரு வீட்டில் சுத்தமாகிற வீட்டில் தங்கி படித்தோம். மதரசா பிள்ளைகள் படித்து கொண்டிருந்தார்கள். கடைசி உஸ்தாதிபி ஒரு உஸ்தாதிபி 2வது உஸ்தாதிபி கொண்டார்கள். அங்கே 2 பேருமாக எங்கள் பழைய வீட்டில் தங்கியிருந்தார்கள். அங்கிருந்து அங்கே மதரசா போய் படித்து கொடுத்து வந்தார்கள். இப்படி இருக்கவே மதரசா பிள்ளைகளுக்கு தாகம் ஏற்பட்டது.
இடையில தேநீர் தேநீர் பண்ணுவதற்காக வீட்டிலேருந்து தேநீர் வரும். அப்படி ஒரு சமயம் வர நேரத்தில் கதவு நேரமாகிவிட்டது. கதவை பூட்டிவிட்டார்கள். ரகுபா அந்த கதவை திறக்க மாட்டேன்றார்கள். உடனே அவர்கள் கோவித்து கொண்டு போயிட்டார். ஒரு திருப்பி வந்து மனசாக ஆரம்பிக்கிறதுக்கு இல்லாமல் பொது இடமாக இருந்தால் தான் நல்லது அப்படின்னாரு. அப்படி கொஞ்சமாக பிரபலமாக பேசப்பட்டு வந்து மதரசாவை தைக்காவில் பெண்கள் தைக்காவில் பொது இடமாக இருக்கிறதுனால வச்சு ஆரம்பிக்கலான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு 15 பிள்ளைகள் 30 பிள்ளைகள் சேர்த்து மதரசா. எந்த கட்டடத்தில் ஆரம்பிச்சிங்க? அப்போவே ஒரு பெரிய கட்டடம் இருந்ததா? அப்போவே சின்ன தைக்கால தான் ஆரம்பித்தோம். தைக்கால ஆரம்பித்து தான் நடந்துக்கிட்டு வந்தது. தக்கா குடிசையாக இருந்ததா, ஓடா இருந்ததா, மாடி கட்டிடமாக இருந்ததா? சாதாரணமாக ஒரு வீடு கட்டிடமாக தான் இருந்தது. கல் கட்டிடமாக இருந்தது. மேல் மூடு போட்டிருந்தது. நடந்து வந்தது. ராமண்டத்தில் ஓதி கொண்டு இருந்தார்கள். நாங்கள் இங்கே இருந்து பிரிஞ்சு இங்கே ஆரம்பிக்க அங்கே ஓதி முடித்து வந்தார்கள். 3 வருஷம் முடித்து பட்டம் வாங்கி கொண்டு வந்தார்கள். பட்டம் வாங்கினா இங்கேருந்து சில பெண்கள் ரக்கிபா எல்லாம் போய் பாத்திமா ஆக்கி பத்துலாஜி எல்லாம் போய் வேலையில் போய் பட்டம் வாங்கிட்டு வந்தோம். வந்து இங்கே வந்து படித்து கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ இங்கேருந்து பிள்ளைகளை அனுப்பி அதிராம்பட்டினத்தில் அங்கே தங்கி பிள்ளைகள் படித்து உஸ்தாதுகளாக மாறி ஆசிரியர்களாக மாறி அவங்கள கொண்டு வந்து இங்கே ஆசிரியர்கள் அப்படின்னு இங்கேருந்து நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குறீங்க. அப்போ இது சாமானியப்பட்ட வேலை கிடையாது. இந்த 3 வருஷம் வந்து பொம்பளை பிள்ளைகளை பத்திரமா கொண்டு போய் படிக்க வச்சு ஆசிரியர்களாக்கி மறுபடியும் கொண்டு வந்து ஒரு பெரிய புரட்சி செஞ்சுருக்கிறீங்களே, இதுக்கு நடுவில் ஏற்பட்ட கடினங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சா, இல்லை ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சா? கண்டிப்பாக தான் இருந்தது. எங்கள் பிள்ளை கொஞ்சம் சொல்லலைன்னு சொன்னால் இங்கேருந்து 2 பேரை போய் அந்த பிள்ளைய ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து சுகமான பிறகு 2 பேர் கொண்டு போய் விடுவார். அதே மாதிரி பெரிய பிள்ளையானாலும் அங்கேருந்து இங்கேருந்து போய் 2 பேர் கூட்டிகிட்டு வந்து உழைப்படி சேர்ப்பார்கள். இப்படி போயிட்டு இருந்த காலத்துல தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வர்றது போகிறது எல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, பொருளாதார செலவு இவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, இல்லை எப்படி, என்ன மாதிரி இருந்தது? நாங்கள் தான் எடுத்தோம். நீங்கள் தான் எடுத்தீங்க. ஃபண்டு ஒன்று ஏற்பாடு பண்ணோம். செயல்பட்ட ஃபண்டு. அந்த ஃபண்டில் வச்சு அந்த அந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கான தொகை, அங்கே சில்லறை செலவுகள், சாப்பாடு செலவுகளும் விவசாயத்துக்கு கொண்டது. அந்த 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 மாதிரி நிறைய நேரங்களில் இங்கேருந்து போன பிள்ளைகளுக்கு ஆண்டி ஒரு ஃபண்ட் ஒன்று தயாரிச்சு அதுக்காக ஒரு ரக்கிபா ஒன்று இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து அங்கே போய் அங்கே அவங்களுக்காக துணையாக இருந்தார். 5-6 மாதம் இருந்தார்கள். இப்போ நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்கள படிக்க வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த பிள்ளைகள்லாம் படித்து என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க? நீங்கள் படிச்சுட்டாங்க, டீச்சராகி வந்துட்டாங்க, பாடம் நடத்த போகிறாங்க, சரி என்ன மாற்றத்துக்காக ஆசைப்பட்டீங்க? இங்கே மதரசா ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ஆசையில் தான் 5 பேரையும் பண்ணோம். அதில் 2 பேர் 3 பேர் தான் உருப்படியாக வந்து மதரசா தொடங்கணும். 2 பேர் வந்து ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது. அது 5-6 மாதம் நடந்தது பிறகு அங்கேருந்து பட்டம் வாங்கி கொண்டு வந்தார்கள். இங்கேருந்து வந்து 2-3 பேர் சேர்ந்தார்கள் மதரசா ஓதி கொடுக்க. ஏற்பாடு. சரி, இப்போ நீங்கள் புதுசாக இங்கே பெண்களுக்கான ஒரு கல்வி நிறுவனம்னு தொடங்கும் போது, ஒரு மதரசா தொடங்கும் போது, வாங்க பெண் பிள்ளைகளை இங்கே வந்து சேர்த்து படிக்க வைங்கன்னு சொல்லும்போது ஊரில் எப்படி வரவேற்பு இருந்தது? வரவேற்பு இருந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு எல்லாரும் தெளிவாகி போயிடுச்சு. அந்த காலத்தில் மதரசா பொம்பளை பிள்ளைகள்லாம் வாழ்வாங்களா, வாழைப்பாலாம் ஓதுவாங்களா என்று கேட்டார்கள். ஆமைன்னு சொன்னால் விளங்கையில் அதை ஓத வச்சா தான் தெரியும் சொல்லிட்டு ஓத கடைசியில் மதரசாவை வந்து ஊர் காட்சி பாட்டு போகிற மாதிரி பெண்கள்லாம் வந்து கூட வந்து மதரசா ஓதி கொடுக்குற நேரங்கள்லாம். ஏன் அந்த எண்ணம், பொம்பளை பிள்ளைகள்லாம் படிப்பாங்களா, இவங்களால படிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணம் ஏன் மக்கள்கிட்ட இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி மௌட்டிய காலம் தான். அந்த மௌட்டிய காலத்தில் இருந்தது தான் நம்ம உருப்படியாக்கி வந்தது. இப்போ ஐயா அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. பொம்பளை பிள்ளைலாம் படிக்குமா, பொம்பளை பிள்ளைலாம் படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு பெரும் புரட்சியாக
பெண் பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மெனக்கெடலை செய்கிறாங்க. இது என்ன காலகட்டம்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட காலகட்டத்தை கடந்து வந்து அதோட தாக்கம் அப்படியே இருக்குது. வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக முஸ்லீம்கள் இருக்க முடியாது, அப்போ வெள்ளைக்காரனுடைய மொழி ஆங்கிலத்தை படிக்காதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் ஒரு காலகட்டத்தில். அதுக்கு பிறகு அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவனோட மொழியை படிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் மொழியே படிக்காதீங்க, பாடமே படிக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயமாக திரிஞ்சு போச்சு. அப்போ நான் விசாரிக்கும் போது பழைய மக்கள் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஆம்பளை பிள்ளைகளே வந்து படிக்கலை, எல்லாம் பிஸ்னஸ் தானே பண்ண போகிறோம், படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்தது. ரீசன் அதுக்கு பின்னாடி இருந்த இந்திய சுதந்திர போராட்ட காலத்தினுடைய முஸ்லீம்களோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி, அவங்க எடுத்த ஆகப்பெரிய ஒரு முயற்சி. அல்லாஹ்வை தவிர, படைத்த இறைவனை தவிர யாருக்கும் அடிமை கிடையாது, வெள்ளைக்காரனுக்கு எப்படி அடிமையாக இருக்க முடியும், அவனோட மொழியை நாங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு எடுத்த ஒரு பெரிய தியாகத்தினுடைய விளைவு ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதாகவும் சமுதாயம் வந்து பின்னடைஞ்சது. அதுக்கு பிறகு இவங்களை போன்றவர்கள்லாம் வந்து இல்லை எல்லாரும் படிக்கணும், ஆம்பளை பிள்ளைகள் படிக்கணும், அதே சமயத்தில் பொம்பளை பிள்ளைகளும் வீட்டில் படிக்கணும், அப்போ தான் ஒரு சமமாக வந்து பயணப்பட முடியும். தண்டவாளத்தில் 2 பாலம் இருக்குது, 2ம் ஒழுக்கமாக இருந்து சரியாக இருந்து நல்ல தெளிவாக இருந்தால் தான் வண்டி ஊர் போய் சேர முடியும். நம்ம மறுமையை அடையணும்னு ஆசைப்பட்ட வண்டிகளாக இருக்கும். ஊரில் ஆரம்பத்தில் வரவேற்பு இல்லை, நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. பிறகு அவங்க தெளிஞ்சு பிள்ளைகளை படிக்க வைக்க தொடங்கினாங்க அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப அழகாக பதிவு செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் பெரிய வருத்தத்தோடையும் நான் பார்க்குறேன். இவங்களெல்லாம் நம்ம வந்து இவ்வளோ காலம் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோமே, இவங்களோட படிப்பினைகளை இப்போ ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சி வர வேண்டிய நிலைமையில் இருக்கும். இவங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது, நல்லா மேடைகளில் முழங்கி கொண்டிருக்கும்போது, சிறந்த பேச்சாளர் அப்படின்னு தான் உங்களை பற்றி நிறைய சொன்னாங்க. அப்போ மேடைகளில் முழங்கி கொண்டு இருக்கிற போது இவங்களுடைய உரைகளை எல்லாம் நம்ம சேமித்து வைக்க தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்தோடையும் இங்கே இந்த செய்திகளை நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு மிகச்சிறந்த கூலியை வச்சிருக்கிறான். உங்கள்கிட்ட நான் ஒரு எசன்ஸை வாங்கணும்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்குமே சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது நிறைய இடங்களில். அப்படி இருக்கும்போது 1970களிலிருந்து ஆரம்பித்து 71 ஆரம்பித்த முயற்சி 83 நடந்தது. அப்போல்லாம் நாங்கள் பிறக்கவே இல்லை. உங்களோட போராட்டம் நடந்து கொண்டிருக்கும்போது, இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு கொண்டிருக்கும்போது நாங்கள்லாம் பிறக்கவே இல்லை. இன்றைக்கு கல்வி சார்ந்து பல போராட்டங்களையும் பல முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள்லாம் இன்றைக்கி இதை செய்யணுங்கிறதுக்காக அன்றைக்கு நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு போராடி இந்த விஷயங்களெல்லாம் களத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதை உங்களால் அடைய முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினச்ச விஷயத்தை என்னால் செய்ய முடிஞ்சிச்சு கடைசியில்? இந்த முயற்சியில் நடந்து வருது. இந்த மதரசாக்கள் நடந்து வருது, மதரசாக்கள் நடந்து உற்பத்தி நடந்து வந்துருக்குது. இது போல் எத்தனையோ மதரசாக்கள் வர வேணுங்கிற ஆசை இருந்தது. ஆனால் ஒவ்வொரு தைக்கா தெருவில் ஒரு மதரசா ஒன்று ஆரம்பித்தோம். அந்த மதரசாவினுடைய நிர்வாகிகள் தான் ஒழுங்காக ஈடுபடாத காரணத்தினால அதை ஒரு வருஷத்துல 2 வருஷம் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மதரசா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களாமே, என்ன காரணம்? இந்த ஊர் பெரிய ஊர், ஒரு மதரசா எந்த காணாதுங்கிறது தெரிஞ்சு தான் ஊர் பகுதியிலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். அதனால அது நடைபெறவில்லை. நம்ம காலத்துலேயும் நடைபெறவில்லை. இந்த காலத்தில் 1 2 3 5 மதரசாக்கள் நடக்குது. பெண்கள் மதரசா இப்போ வந்து நிறைய மதரசாக்கள் வர ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு இடம். ஆனால் நீங்கள் நினைச்ச அளவுக்கு வந்துச்சான்னு தெரியல, நீங்கள் நினைச்ச அளவுக்கு வரலை. உங்களோட கனவு மிக பெருசாக இருந்திருக்கு. அப்போ உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தெருவுக்குமே கல்வி நிலையங்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா பெரிய பெரிய பகுதிகளாக இருக்கும்போது ஒரு ஊரில் வந்து இத்தனை மதரசாக்கள் வேணுன்ற ஒரு பெரும் கனவு. எப்போவுமே நம்ம கனவு காண்றதுக்கே கஷ்டப்படுற கூட்டமாகவே வாழ்ந்து பழகிட்டோம். கனவு தானேங்க, ஆசை தானே படுறீங்க, லட்சியம் தானே, அது பெருசாக வைங்க. இந்த உலகத்துக்கே நான் ஒரு செய்தி சொல்லணும், இந்த உலகத்திலே நான் பெஸ்ட்டாக ஒரு பொருளை வந்து தயாரிக்கணும், இந்த உலகத்திலே அப்படின்னு பெருசாக கனவு காண்றதுக்கே என்னால் வீட்டை விட்டே வெளியே போக முடியாது. நான் எப்படி தெருவுக்கு கனவு காண முடியும்? என்னால் தெருவுக்கே போக முடியாது. நான் எப்படி ஊருக்கு கனவு காண முடியும்? என்னால் ஊரை விட்டே வெளியே போக முடியாது. நான் எப்படி உலகத்துக்கு கனவு காண முடியும்னு வீட்டில் இருந்த இடத்துல இருந்து நோகாமல் கனவு காணுங்கன்னு சொல்கிறதுக்கே என்னால் எப்படி கனவு காண முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பீப்புளாக ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்பயும் பார்க்குறோம். ஆனால் 1970களில் கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டு இருக்கிற ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு உசிலம்பட்டியிலலாம். அப்போ ரிசர்ச் பண்ணி எடுத்தோன்னா என்ன ரெக்கார்டு அப்படிங்கிறத இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும், இணையத்தில் இருக்குது எல்லாமே. அந்த காலகட்டத்தில்
ஒரு ஊருக்கு நிறைய கல்வி நிலையங்கள் வரணும் பெண் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. இந்த இடத்துல நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் நினைவு கூர்றேன். சுபஹான் அல்லாஹ், அன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளோட படிப்புக்காக, அவங்களோட வாழ்க்கைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க, எவ்வளவு சட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கல்வி சமத்துவத்தை கொண்டு வந்து கொடுத்த நம்முடைய தலைவர் அதை உள்வாங்கி நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே நாங்கள் நிறைய உங்களுக்காக துவா செய்கிறோம். உங்களோட போராட்டங்களும் உங்களோட தியாகங்களும் எவ்வளோ வலிச்சிருக்கோம், எவ்வளோ சேலஞ்சஸை சந்திச்சிருக்க வேண்டியிருக்கும், எவ்வளோ விமர்சனங்களை கடந்து வர வேண்டி இருந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் லைனில் சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் கடினமாக இருந்தது ஆரம்பத்தில் அப்படின்னு அப்படி ஒரு வரியில் சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. ஆனால் நம்ம சமூக களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிற விதத்தில் அதனோட வலி அத்தனையும் நம்மால் உணர முடியுது. ஆனால் இம்மையில் இதற்கான கூலி என்ன, இதுக்கான ரெகக்னேஷன் என்னன்னு கேட்டால் நிச்சயமாக ஒன்றும் கிடையாது. ஆனால் மறுமையில் மிக சிறப்பான கூலி உண்டு. நீங்கள் இன்றைக்கி நடத்தி கொண்டிருக்கிற கல்வி நிலையங்களுக்கு, குறிப்பாக மதரசாக்களுக்கு, மார்க்க கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட அனுபவத்திலேருந்து? என்ன சொல்லி ஒழுங்கான முறையில் படித்து கொடுக்கணும். அது முழுசாக படிக்க முடிக்கணுங்கிறது ஒரு ஆசை ஒன்று வந்துட்டு இருக்கு. பெண்கள்ட மௌலவியாக்கள்ன்ற பேர் வரல, இன்னும் மௌலவியாக்கள்ன்ற பேர் வந்தால் தான் அந்த ஆளுமை. இந்த இதுக்கு மத்தியில் ஒரு 5-6 பிள்ளைகள் மதரசால அப்துல் உலமா பட்டம் வாங்குறதுக்காக படித்து எழுதினார்கள். அது அவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றவர்கள் ஒரு 5-6 பேர் தெரிகிறது. அது வரையும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் இந்த மதரசாக்கள் இன்னும் பேர் வாங்கணுங்கிறது ஆசையாக இருக்கிறது. இதுக்கு மத்தியில் இவ்வளோ மதரசாகணும் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் இந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் உண்டாகி அது 1988 இவ்வளோ மதரசாக்கள் உற்பத்தியாகி ஹாஃபிலத்மார்கள் உற்பத்தியாகி அது வரை நடந்து கொண்டிருக்கிறது. ரமதானில் தனியார் தொழு வைத்து கொண்டு இருந்தார்கள். இப்போ தொழு வைக்கிறார்கள், கியாமுல்லைல் தொழு வைக்கிறார்கள். கியாமுல்லைல் என்றால் 5 ஜுது 6 ஜுது 10 ஜுது வரைக்கும் தனியாக தொழு வச்சு அதை பூர்த்தி பண்ணுவார்கள். இப்படியெல்லாம் மதரசாக்கள் நடந்து வருகிறது. 98 ஆரம்பிக்கும். 98 88 98 தான் 98 ஆரம்பித்து நடந்து வந்தது. இது இத்தனை பல ஆலிம்கள், தேவையை சேர்ந்த ஆலிம் இந்த ஆண் பிள்ளைகளுக்கு பாடம் போல பெண்களுக்கு 3வது கிளாஸிலிருந்து 2 உஸ்தாதுகள் வந்து பாடம் எடுத்து கொண்டு இருப்பார்கள். அதே போல் ஆஃபீஸ்மார்களுக்கு அங்கேருந்து வந்து செக் பண்ண வருவார்கள். அது முகமது முத்துவா அலிம் சாலிம் அவர்களும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி நடக்கணும், இன்னும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னுடைய கனவு இது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்ல, ஒரு ஆசை இருக்கும்ல, அது இன்னும் நீங்கள் வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நாங்களாம் நாளைக்கு ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கணும் நியத்து வைக்கிறோம். அப்போ நீங்கள் குரானை எப்படி சொல்லித்தரணும், பொருள் விளங்கி சொல்லித்தரணுமா, இல்லை என்ன மாதிரி? இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆலிமாக்கள்னு வந்துட்டாங்க, ஆனால் மௌலவியாக்கள்னு இன்னும் வரலை அதிகமாக. அப்போ ஒரு கடலில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கு ஒரு படகுல போகிறோம், ஆனால் அந்த கடலினுடைய ஆழத்தில் இருக்க முத்தெடுக்கக்கூடியவர்களாக, அந்த வெளிச்சத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம். அவ்வளோ சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. நீங்கள் இப்போ தான் மேலே பயணப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க படகுல, ஆனால் நீங்கள் முத்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அந்த மௌலவியா அப்படின்னு பெண்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு அழகிய கனவை சொல்கிறாங்க. மதரசா படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள், இப்படி நீங்கள் வச்சுக்கோங்களேன், சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள், உஸ்தாதுகள் பெண்கள் இருக்காங்க, அவங்கள நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அந்த காலத்துலேயும் பார்த்துருப்பீங்க, இடையில பார்த்துருப்பீங்க, இந்த காலத்துலேயும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ ஒரு டீச்சர், பெஸ்ட் டீச்சர் எப்படி இருக்கணும் அதை சொல்லுங்கள். அடித்து படிக்க வைக்கணுமா, அன்பாக சொல்லி கொடுக்கணுமா, அதை சொல்லுங்க. அது முறைப்படி செய்வாங்க, அது எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. இல்லை, பொதுவாக உங்களோட கருத்து என்ன? அடித்து படிக்க வைக்கணுமா, அன்பாக சொல்லி கொடுக்கணுமா? இந்த கேள்வி பதில் நான் சொல்கிறேன்னு தெரியல. உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஒரு பிள்ளை இருக்குது, இப்போ ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வருது, மதரசாவுக்கு வருது, அப்போ நீ ஒழுங்காக வரல, நேரத்துக்கு வரல, இல்லை ஏதோ ஒரு இது, அப்போ இப்போ ஸ்லோவாக படிக்குது, சிலது மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அப்போ அதை அடித்து சொல்லி கொடுக்கணுமா? இல்லை, இந்த மதரசாவுக்கு வரும்போதே ஒரு அளவு அறிவு தேட்டத்தோட கல்வி தேட்டத்தோட தான் வரும். அடிக்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்காது. அடிக்காமல் நல்லா சொல்லி கொடுக்குறதுல வந்துடுவாங்க. மௌலியார்கள் வரணுங்கிறதுக்கு காரணம்
மற்ற ஆளுங்களை போல பிக்குகள் நவர்கள் சர்வீடுகளை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வரணுங்கிறது தான் ஆசை. அப்படி ஒரு 1-2 பேர் வந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஆசை தீர்மானம் இருக்குது. ஐயாவுக்கு வந்து பெரிய கனவு என்னன்னா, பெண்களில் நிறைய படித்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடியவங்க வரணும், நிறைய மௌலவியாக்கள் வரணும் அப்படிங்கிற அவங்களுடைய கனவை நம் முன்னே வைத்திருக்கிறார்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி மதரசாக்கு பிள்ளைகளை எழுப்பி ஒரு பாலை கொடுத்து ஒரு டிஃபனை கொடுத்து அனுப்புறதுங்கிறதே ஆகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. அனுப்புகிறோமா துரத்தி விடுறோமா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலே நிறைய விஷயங்களை நாங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு இடத்துல இன்ஸ்டியூஷனை ஆரம்பிக்கிறதுக்கு, அடுத்த ஊரில் கொண்டு போய் டீச்சர்ஸை உருவாக்கி அங்கேருந்து கொண்டு வந்து டீச்சர்ஸ் இங்கே இறக்குமதி பண்ணி இங்கேருந்து ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குறதுங்கிற எவ்வளோ பெரிய சேலஞ்சான விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த 3 இயர்ஸ்க்கு நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா யார் ஃபேஸ் பண்ணுறது, யார் பதில் சொல்கிறது? எல்லாத்துக்கும் தலை கொடுத்து இதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் அவங்க இந்த பணிகளை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 70களில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 80, 90, 2000, 2010, 2020 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கல்வி பணியை செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் இன்னொரு பெரிய சிறப்பு என்னென்னா, பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே ஆரம்பித்து பெண் பிள்ளைகளுக்கான ஒரு பள்ளிக்கூடம்னு தொடங்கினது பெண் பிள்ளைகளுக்கான கல்விக்கான கல்வி தந்தை அப்படின்னு இந்த குடும்பத்தில் இருக்கிற ஏகே ஷாகுல் ஹமீத் ஹாஜியார் அவங்கள இந்த ஊரில் பெண் பிள்ளைகளுக்கான முதல் கல்வி நிறுவனத்தை தொடங்கினவங்க. தட் மீன்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன், உலக கல்விக்கான ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் தொடங்கினவங்க அப்படிங்கிற நிறுவனராக இந்த பெண் பிள்ளைகளுக்கான கல்வி தந்தை அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்தப்படுறாங்க. அங்கேருந்து இவங்க மதரசாவையும் ஒரு பக்கம் தொடங்கி மதரசாவினுடைய நிறுவனராக இவங்க அறியப்படுறாங்க. அப்போது பாருங்களேன், உலக கல்வி ஒரு பக்கம், மார்க்க கல்வி ஒரு பக்கம், ரெண்டையும் நாங்கள் தான் தொடங்கினோம், இங்கேருந்து தான் அதுக்கான முயற்சி தொடங்குச்சு. அப்படிங்கும்போது இவங்களோட அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதெல்லாம் இன்னும் வலிமையாக நிறைய செய்யணும். அதுக்காக நாங்கள் நிறைய துவா செய்கிறோம். இங்கேருந்து படிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த தாக்கம் வரணும். நாமளும் ஒரு சீர்திருத்த பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐயா, நீங்கள் இப்போ சீர்திருத்த பணிகளுக்கு தலைமையாக இருந்து இந்த பணியை செய்கிறீங்க. இனி பிள்ளைகள் எப்படி சீர்திருத்த பணிகளை செய்யணும், அதனோட அவசியம் என்ன சொல்லுங்கள் நிறைவாக. அதனுடைய அவசியம் என்னென்னா, அது காலப்போக்கில் தெரிய வேண்டிய விஷயம். அது அந்த அவசியம் மக்களுக்கு அந்த மார்க்கப்படி தனியாக தெரியணும், மார்க்கப்படி எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரணும். அந்த உணர்ச்சி வர்றதுக்காக வேண்டி எல்லா பிள்ளைகளும் பாடுபடணும், எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும் அந்த உணர்வை உருவாக்குறதுக்கு. என்னுடைய ஒரு நிறைவு கேள்வியாக இந்த கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் பிள்ளை உண்டு, இதுக்கே என்னால் பார்க்க முடியல அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் எப்படி சமூகத்துக்காகன்னு இறங்குனீங்க? எனக்கு என்னை பொறுத்து என்ன கேட்ட வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு எப்படியோ ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சி வருஷத்தில் உற்பத்தி பண்ணப்பட்டு சொல்லப்பட்டது தான். அதனால் வந்த துன்பங்கள், துயரங்கள் நிறைய சேஷம் இருந்தது. அது ஒரு சமயத்தில் நான் கூடிய கொண்டு அதிராமலத்தை கூட்டு கொண்டு போன நேரத்தில் கை ஒடிஞ்சினதுலாம் இருக்குது. கையெல்லாம் ஒடிஞ்சிருக்கு இடையில. அதோட இந்த பிள்ளைகளை கூட்டு போய் வந்து படிக்க வச்சிருக்கிறீங்க. இப்போ இவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குது அப்படிங்கிறதுக்காக நான் திரும்பவும் சொல்கிறேன். இங்கேருந்து பிள்ளைகளை கொண்டு போய் அதிராம்பட்டினம் கொண்டு போய் படிக்க வச்சு அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏறி இறங்கக்கூடிய பொழுதில் கீழே விழுந்து கை உடைஞ்சு, அதுக்கும் நடுவுலையும் இந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு உஸ்தாதுகளாக்கி டீச்சர்ஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம சொல்லிட்டு கடந்து போகலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் யோசித்து பார்க்கணும். இவ்வளோ பேர் மெனக்கெட்டு தியாகம் செஞ்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து படிக்கிறோம். இந்த கல்விங்கிறது நமக்கு வசப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதனோட தொடக்க நிலை எப்படி இருந்துச்சு பெண் பிள்ளைகளுக்கான கல்வி அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண் பிள்ளையும் யோசிச்சு பார்த்தா இந்த தியாகங்களையெல்லாம் தெரிஞ்சு கொள்கிற போது நமக்கு அவ்வளோ சாதாரணமாக அந்த படிப்பு கிடைக்கல. அதனோட ப்ரீஷியஸ், அதனுடைய மதிப்பு, விலை மதிப்பற்ற தன்மை நமக்கு விளங்கும். பெரிய விஷயங்கய்யா, பெரிய விஷயம். ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது இடையில் மழையால் வந்ததுனால இடையில் பாதைகள் ஒழுங்கு இல்லாமல் பாதையை தங்கப்பட்டு பட்டுக்கோட்டையில் தங்கினார்கள். தங்கி ஒரு ஆஸ்பத்திரியில் இடம் கொடுத்தார்கள். அங்கே தங்கி ஒரு நைட்டில் தங்கி இருந்து இப்படி காலம் புறப்பட்டு மதரசாவை சென்றார்கள். அங்கே மழை நேரத்தில் தனித்தனியாக ஒரு இடம் கிடைச்சது பெரிய கஷ்டமாக இருந்தது. வந்து போய் சேர்ந்து படித்தார்கள்.
இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்னென்னா, மழை பயணம் நின்றுச்சு, ஒரு இடத்துல இரவு பிள்ளைகளோடு தங்கிட்டாங்க, பிள்ளைகளோட பேரண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க, எல்லாம் தங்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்து 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். கையில் வச்சுருந்த பெட்டி, படுக்கைகள், ஜாமான்கள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு, அதில் சையத் ராபியான்னு ஒருத்தவங்களை சொல்கிறாங்க சகோதரி, அவங்களுடைய தகப்பனார் வந்து இந்த பணிகளை எல்லாம் கொண்டு செலுத்தி இந்த பிள்ளைகளை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செஞ்சாங்கன்னு. இறைவன் அவங்களுக்கெல்லாம் சிறந்த கூலியை தரட்டும். இந்த விஷயங்களையெல்லாம் கேட்கும்போது கண் முன்னாடி அப்படியே மழை வர்ற மாதிரியும், அவங்க எங்கே தங்கினாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, இருட்டு இரவு, பிள்ளைகளை பாதுகாக்கணும், அடுத்த நாள் பயணத்துக்கு வந்து கொண்டு போய் 3 கிலோமீட்டர் நடக்கணுங்கிற காட்சியெல்லாம் விரியும் போது, இந்த நிலத்தில் கல்வி, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கான கல்வி அவ்வளவு சாமானியமாக வசப்படவில்லை அப்படிங்கிற விஷயம் இன்னும் வந்து நமக்கு அடர்த்தியாக விளங்குது. அப்போ படிச்சுக்கிட்டு இருக்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் எவ்வளோ கடமை உணர்ச்சி உங்களுக்கு வருது அப்படிங்கிற விஷயத்தில் நிச்சயமாக அவங்கள்ட்ட இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. எல்லாம் 50 வருஷமாச்சு. 50 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம். சரிங்க. அந்த 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 முதல் வருஷத்துல இருக்கக்கூடிய ஞாபகங்கள் தான் இப்போ சொல்கிறது. மற்றபடி விரிவாக சொல்கிறதுக்கு முடியல. ஆமாம், 50 வருஷ கதை சொன்னது ஒன்லைன் ஸ்டோரி தான் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பல நாடுகளுக்கு பயணப்பட்டதா சொல்றாங்க. பல நாடுகள், பல இடங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அது ஏதோ ஈஜிப்டில் ஏதோ நடந்ததாமே. கைரோவில் ஹஜ்ஜுக்கு போகிற வழியில் கைரோவில் ஒரு நாள் தங்கும்போது தெரு வழியாக காலையில் முடிச்சு போகும்போது அங்கேயும் கிராத் ஓதுற சத்தங்கள் தெரு வழியில் கேட்டது ஆரம்ப காலத்தில். இப்போ இருக்கிற என்னமோ தெரியாது. அந்த 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 ஆர்வம் மேற்கொண்டு நம்ம ஊர்லேயே இருந்தது. நம்ம ஊர்லேயே இருந்தது அந்த மாதிரி. காலையில் தெரு வழியாக போனது கிராத்து ஓதுற சத்தங்கள்லாம் கேட்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அந்த மாதிரி கேட்குறதுக்காக நல்லா இந்த நாளில் வரணுங்கிறதுக்காக வேண்டி மார்க்க கல்வி குறைஞ்சது இல்லாமல் போனது தான் காரணமாகும் சொல்லி முடிவு பண்ணுறோம். அதுதான் கொண்டு மதரசாக்கள் ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய காரணமாகவும் இருந்திருக்கு. ஈஜிப்டு சாலை, எகிப்து சாலைகளில் கிராத்து ஓதுற சத்தம் கேட்டு நம்ம ஊர் சாலைகள்லையும் நம்ம வீடுகள்லையும் இந்த சத்தங்கள் கேட்கணுங்கிற இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் இந்த பணிகளை செஞ்சோம்னு அவங்க சொல்லக்கூடிய 50 ஆண்டுகளின் வரலாறு மிக அடர்த்தியானது, மிக வலிமையானது, அதிக தியாகங்கள் கொண்டது அப்படின்னு எங்களால் உணர முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்து, இதுக்காக உதவி செஞ்சு இதை இந்த இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்க எல்லாருக்கும் நிறைய துவாக்கள், நிறைய நன்றிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். நேற்று நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய தகப்பனார் ரஹமத்துல்லாஹி ஹாஜியோட பேட்டி எடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வந்து நான் சொல்லணும்னு சொன்னால் அவங்க பிள்ளையாக பிறந்ததுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப ஆரம்ப காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினதோடு மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்க தவறுனதே கிடையாது. அதே நேரத்தில் ஏதாவது தப்பு நடந்தால் அதையும் பிளண்ட்டாக நேராக சொல்லிடுவாங்க. இது அவங்களுடைய ஒரு தனித்தன்மையில் உள்ளது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு செல்ஃப் மேட் பர்சன். எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களா அதை யோசித்து யூகித்து அவங்களோட ஸ்டைலில் அவங்க செய்வாங்க. ரஹமத்துல்லாஹி ஹாஜியார் ஸ்டைலில் தனி ஸ்டைலு. ஸோ அப்படி அவங்க நிறைய விஷயங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு காட்டி தந்தது என்னன்னு சொன்னால், குடும்பத்தோரோட சந்தோஷமாக இருங்க, குடும்பத்துக்கு யாருக்கா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் பெரியவங்க நிறைய பேர் அப்பா அம்மார்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பொது விஷயங்களில், பொது காரியங்களில் ரொம்ப தூரம் ஈடுபட்டவங்களாக இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஏகேஎஸ் ஷாவுல் ஹமீத் ஹாஜியார் அவங்க தான் காயல்பட்டினத்தில் வந்து பெண்களுக்காக கல்வி தந்தை, பெண் கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட எங்கள் வாப்பா ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. ஏகே சையத் அஹமத் ஹாஜியார் இருந்தாங்க, எம்கே சையத் அஹமத் ஹாஜியார் இருந்தாங்க. அப்புறம் என்னுடைய பார்ட்னர் பி மஹமூது ஹாஜியார். அவங்க சின்ன வயசுலேயே வந்து காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நிறைய சோஷியல் வேலையில், இந்த தண்ணி தாங்கி கட்டினதுலாம் வந்து அவங்களோட ஈடுபாடு அதிகமாக இருந்ததாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹாங்காங்கில் வந்து கவுல் மஸ்ஜிதினுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஸோ இப்படி பெரியவங்களோட எங்கள் வாப்பா ரொம்ப நெருக்கமாக இருந்து அவங்களுக்கும் உதவி செஞ்சு அவங்களுடைய தனித்துவமான ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொன்னால் எங்கள் ஊரில் முதலாவது பெண்கள் மதரசாவை உருவாக்குனது அரூஷுல் ஜன்னா மதரசத்துல் நிஸ்வான். இது அவங்களுடைய ஒரு பெட் ப்ராஜெக்டாக இருந்தது. அதை செஞ்சு இன்றைக்கு அளவுக்கும் அது நல்லபடி போய்கிட்டு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ஹாங்காங்கில் வந்து இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது.
அந்த நேரத்தில் வந்து தொழுகையினுடைய நேரங்கள் வந்து யாருக்கும் சரியாக தெரியணும்னு சொன்னால் பள்ளிக்கு ஃபோன் அடித்து தான் கேட்கணும். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஹாட்லைன் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணி அந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் அடித்தோம்னு சொன்னால் அந்த வாரத்தினுடைய ப்ரேயர் டைமை வந்து அது வந்து என்ன செய்யும், நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அது தரும். இது வந்து ஹாங்காங்கில் வந்து ஒரு முஸ்லீம் ஹாட்லைன் மாதிரி ஆகிடுச்சுது. பரவலாக எல்லா மக்களுக்கும் அந்த நம்பர், ஆனால் யார் செஞ்சான்னு தெரியாது. அந்த மக்கள் பலருக்கும் அந்த அந்த நம்பர் வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இருந்தது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அரபிகள் கூட அந்த நம்பரை யூஸ் பண்ணி ஹாங்காங்கினுடைய ப்ரேயர் டைமை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு பேர் வக்தே நமாஸ். அதை ஏற்பாடு பண்ணவங்க ரஹ்மத்துல்லாஹி ஹாஜியார் தான். ஸோ அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கவுலுல் மஸ்ஜிதில் வந்து கஞ்சி ஆரம்பித்தாங்க. ஒரு அந்த நேரத்தில் உள்ள பெரியவங்க வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஆரம்பித்த அந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இன்றைக்கி டெய்லி 2000 பேர் ரமதானில் வந்து நோம்பு திறக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாகவே அது நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ரஹ்மத்துல்லாஹி ஹாஜியார் வந்து ஈடுபட்டாங்க. மற்றபடி இப்போ அவங்க ரிட்டையர்டாகி ஊரில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வீடியோ வரும்போது அது நல்லா இருக்கும். எனக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு பங்களிப்பை தந்ததுக்கு வந்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்களுக்கு நீங்களுமே ஏன்னா நிறைய காரியங்களை செய்கிறீங்க. அல்லாஹ் தாலா உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து அந்த முயற்சிகளுக்கு தகுந்த சன்மானங்களையும் பிரதிபலனையும் அல்லாஹ் உங்களுக்கு இம்மையிலையும் ஆகிரத்திலையும் தருவானாக என்ற துவாவுடன் எங்கள் வாப்பாக்க எல்லோரும் துவா செய்யுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் வச்சுக்கிட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இன்றைக்கி நமக்கு காமிச்சாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரியும், காபாவின் மேல் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கிஸ்வா, அந்த புனித திரை, அதனுடைய ஒரு பகுதி, ஒரு துணி வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. 1970களில் இருக்குமா, 73ல். இது எல்லாத்தையும் வந்து இதனுடைய வரலாறு, இந்த விஷயங்களை எல்லாம் நோட்டீஸ் ஆக்கி, இது என்ன விஷயம், இது எப்படி, இதனுடைய செய்தி என்ன, இப்போ இதை காமிச்ச உடனே இது என்ன வரலாறு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா, அப்போவுமே 1973ல் அச்சடித்து அதை லேமினேட் பண்ணி, இனி எவ்வளோ காலம் மழை என்ன வந்தாலும் இது தப்பிச்சுக்கும். அதை அவ்வளோ அழகாக லேமினேட் பண்ணி ரொம்ப பிரமாதமாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் அதை சப்போர்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க. சுபஹானல்லாஹ். ஒவ்வொன்றும் அதில் இருக்க ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது. ஐயா சொல்லுங்கள், இதை பற்றி என்ன, காபாவினுடைய இந்த துணி 1973ல் ஈஜிப்தில் தான் மக்காவுக்கு அந்த காபத்துல்லா துணி வந்து கொண்டிருந்தது. அந்த காலத்துலேருந்து அது அதுக்கு முன்னால் துருக்கிகள் வந்துட்டு இருந்து எஜிப்து, இப்போ மக்காலேருந்து வந்துட்டு இருக்குது வேற. இப்போ இந்த மாதிரி துணிகளை அந்த துணி போத்த துணியை காபத்துல்லாவுடைய சேவகர்கள், பெரிய பெரிய ஆதிமங்கள், ஆபீசர்கள், எம்பசிமார்களுக்கு வெட்டி கொடுப்பார்கள். அதில் அந்த சேவகர்களுக்கு கிடைச்சதில் சேவகத்தை நம்ம வாங்கினோம். அவருக்கு கொண்டு வந்து நாங்கள் பேங்காக்கில் அவர் வந்திருந்தார், கொண்டு வந்தார். பேங்காக்கில் வச்சு சந்திச்சு, ஆமாம் பேங்காக்கில் ஒரு தொகை கொடுத்தோம். பேங்காங்கில். சரி சரி சரிங்க. இது வந்து இதுக்கான வரலாறு அவங்க எழுதி வச்சிருக்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது சுபஹானல்லாஹ் அவ்வளவு விஷயங்களை எழுதியிருக்காங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டில் வாழும் நம்மவர்களின் இருபெரும் வசதி படைத்தவர்களின் கைகளை தாண்டி இன்று நம் கையில் இது இருக்கிறது. இது அல்லாஹ் நம் மீது செய்த கருணையாகும். 1975ல் பேங்காங்கில் வாங்கப்பட்ட இத்துணி பல லட்சம் ஹாஜிமார்களின் கைப்பட்டு பலன் பெற்ற புனித தன்மையானது. காபா சம்மந்தப்பட்டவை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். உதாரணம், திருக்குரானில் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ஆடை எவ்வாறு மகத்துவம் பெற்று அதனை யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்வொளி கொடுக்க உதவியதோ அதனை போன்று இதனையும் கூறலாம். இந்த தத்துவத்தை ஆராய்ந்துதான் சமீபத்தில் ஒரு இஸ்லாமிய விஞ்ஞானி வியர்வையின் ஆராய்ச்சியில் கண்மருந்து கண்டுபிடித்தார் என்று கூறப்படுகிறது. இப்படி இந்த ஒரு துணியை கொண்டு ஒரு விஷயத்தை எழுதிய டாக்குமெண்ட் பண்ணும்போது
குரான்ல இருந்து, நபிமார்களோட வரலாற்றில் இருந்து இந்த துணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கோர்க்குறாங்க. இப்போ மல்டி டேலண்டட் அப்படின்னா சுபஹானல்லாஹ், எழுத்துத்துறையிலையும் சிறந்திருந்துருக்காங்க, பேச்சு துறையிலும் சிறந்திருந்துருக்குறாங்க. நிறைய சயின்டிஃபிக்கான விஷயங்கள், தேங்காய் இளநி உடைக்கிறது முதற்கொண்டு டெக்னிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிள்ளைகளை பார்த்து சிரிக்கும் போது டெக்னிக்கல் மண்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதெல்லாம் சொல்லி இன்னைக்கு சிலாகிக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், எல்லாத்துலேயும் டெக்னிக்கல் விஷயங்களை உள்ளே கொண்டு வர்றது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த இளநீ உடைக்கிற விஷயம் வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அறிவியல் துறையிலையும் சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கடைசியில் நம்மளுடைய மார்க்க கல்வியிலிருந்து தான் அது முழுமையடைய முடியும் அப்படின்னு ஒரு கல்வி தந்தையாக இன்றைக்கு நாங்கள் உங்களை பார்க்குறதுலையும் உங்களோட இந்த செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுலையும் பெரிய சந்தோஷம். ஆமாம், இதெல்லாம் கேசட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு தெரியும் தெரியல. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வீட்டில் கேசட்ஸ் இருக்கும், நிறைய கேட்போம். நான் பாரதியார் பாடல்கள்லாம் அதில் நிறைய கேட்டிருக்கிறேன். ஐயா இந்த கேசட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பயான்கள், இது சினிமா பாட்டு கிடையாது, நாங்கள்லாம் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஆனால் ஐயா முழுமையாக பயான்களை இவற்றில் சேகரித்து பல்வேறு பகுதிகளில் இருந்து மார்க்க பயான்களை இதில் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லும் கேசட்ஸ் தான். மாஷா அல்லாஹ். எப்பயுமே இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறது கல்வியாளர்களுக்கும் சரி, இல்லை தொடர்ந்து ட்ராவலர்னு சொல்லுவாங்க, பயணப்படுறவங்களுக்கும் சரி, அது ஒரு வழக்கமாக இருக்கும். இந்த கேசட்லாம் பார்த்தா ரொம்ப இத்து போயிருச்சு, அவள் தான் இதுக்கு என்ன ஆயுசுன்னு தெரியல, முடிஞ்சுட்டு எல்லாம். ஆனால் ஸோ அதையும் அவங்களால முடியலை. இதெல்லாம் இப்போ என்ன பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டேப் ரெக்கார்டரே இப்போ காணாமல் போயிடுச்சு, இதெல்லாம் நிறைய தேஞ்சு போயிருக்கு. ஆனால் இதிலிருந்து பெற்ற அறிவு, அதனுடைய தாக்கம், அதனுடைய வலிமைப்பட்ட ஈமான், அது எல்லாத்தையும் இன்னும் பத்திரமா அவங்க அழகாக சேமித்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் நமக்கான படிப்பினை. இந்த உலகத்தில் நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது இந்த இத்து போன, அல்லது அப்படி சொல்லக்கூடாது, ஐயா கோவப்படுறாங்க, இன்னும் இருக்குது, இன்னும் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா தான் நேசிச்ச ஒரு விஷயம் அப்படி ஆயிடுச்சு, ஒரு பொருளை கூட அதை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண முடியல. பார்த்தீங்களா, அதுதான் நேசிப்பு, ஒரு விஷயத்தின் மேலே இருக்க பற்று. ரொம்ப அழகான ஒரு கேசட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். துருக்கிக்கு பயணப்பட்டப்ப இஸ்தான்புல், இது நான் இஸ்தான்புலுக்கு போகணுங்கிறதுக்காகவே போய் துருக்கிக்கு ஒரு தடவை போகணும் அப்படின்ற நினச்சி ஆசைப்பட்ட காலம்லாம் உண்டு. ஆனால் அங்கெல்லாம் பயணப்படணும்னு ஏற்று வச்சுருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அங்கே போயிடுவோம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதுக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு இந்த வருஷம் நம்ம யோசித்தோம். நம்ம டீமில் இருந்து நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த இதை படிக்கும்போது இந்த நோட்டீஸில் இருக்குது, இதை யார் படித்து இதை எடுத்து இதை புரியுறாங்களோ அவங்க ஹஜ்ஜுக்கு போகிற நசீபு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற பிளெஸிங்ஸ் இதில் இருக்குது. சுபஹானல்லாஹ். மேபி நம்ம ஒரு ஹஜ்ஜுக்கு அடுத்து போகலாம், அப்போ நம்ம இதை நினைவு கூறலாம். அந்த மாதிரி அப்படி இவங்க தொடர்ந்து பயணப்படுறாங்க. துருக்கியில் இஸ்தான்புல்ல வாங்கின ஒரு தஸ்பீஹ் மாலை, அந்த மணி வழக்கமாக இருக்கிறது. அபு அய்யூபுல் அன்சாரி அடங்கியிருக்கிறது தான் துருக்கி எடுத்துருக்குது. அபு அய்யூபுல் அன்சாரி அவங்களோட தியானத்துக்கு போயிட்டு தியானத்துக்கு பக்கத்தில் கிடைக்குது. சரி சரிங்க. இதில் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு ஏதாவது இருக்காங்க? 500 கவுண்டிங் பண்ணக்கூடிய சமயத்தில் பிரயோஜனமாக இருக்கு. டெய்லி நாம இதில் ஓதுறோம், ஒரு 100 200 300 ஓதுற நேரத்தில் அது தானே கவுண்டிங். இதில் 500 மணிகள் இருக்குது அப்படிங்கிறது இதனுடைய சிறப்புத்தன்மை. 1000 மணி கொண்டது இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதெல்லாம் இவங்களோட விஷயங்கள். இங்கே பின்னாடி ஆட்டினுடைய தோலில் எழுதப்பட்ட யாசின், இந்த கலெக்ஷன்ஸ் இவங்க உள்ளே வரும்போதே நிறைய வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. என்னன்னு கேட்கும்போது இவங்களுக்கு பயணப்பட ரொம்ப பிடிக்கும். ஒரு ட்ராவலர், தொடர்ந்து பல இடங்கள், பல ஊர்கள், பல நாடுகள்னு பயணப்பட்டு, பல வாகனங்களில் பயணப்பட்டு இவற்றையெல்லாம் எங்கெங்கே யுனிக்காக கலெக்ஷன் கிடைக்குதோ அவற்றை பார்த்து பார்த்து கொண்டு வருவாங்க அப்படின்னா அவங்களுடைய மகளார் ரொம்ப நேசித்து இந்த செய்திகளை எல்லாம் நினைவு கூர்ந்து பகிர்றாங்க. நம்ம அதை செய்கிறோமா, இல்லை நம்ம எங்கேயாவது போனால் ஃபர்தா வாங்கணும், நமக்கு மேட்சிங்காக ஏதாவது எடுக்கணும், நமக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அங்கேருந்து ஏதாவது தங்கம் வாங்கிட்டு வரணும். அதாவது தங்கம் அதெல்லாம் சஹாபாக்கள் எப்படி யூஸ் பண்ணாங்க, அதை தங்கத்தை என்னவா நினச்சாங்க, தன்னுடைய ஈமான் தான் தங்கம், என்கிட்ட எதுக்கு விலை உயர்ந்த நகைகள், நான் அது ஒரு ஏழைக்கு கொடுக்கணும் அப்படி நினச்சவங்களாக இருந்த காலகட்டத்தில் மக்கா மதீனாலேருந்து தங்கம் வாங்கிட்டு வர்றது சுன்னத்து அப்படின்னு வாங்கிட்டு வர்றவங்கள நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு யூனிக்கான கலெக்ஷனை ஈமானோடு கொண்டு வரதையும் அந்த விஷயங்களை பார்க்குறதுமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பொழுதாக இந்த பொழுது இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வருஷம் அவங்களோட மதரசாவில்
பட்டமளிப்பு விழா நடக்கிற போது நம்மளோட ஐயாவுக்கு வந்து இந்த ஷீல்டை கொடுத்து ஒரு கௌரவம் செஞ்சுருக்காங்க. இந்த ஷீல்டு வெறும் சாதாரண ஷீல்டு தான், அது வெறும் பேப்பர் தான். ஆனால் இந்த ஷீல்டெல்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அவங்களோட வாழ்க்கையை அவங்க ஒரு ஷீல்டாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அவங்களோட வாழ்க்கை நம்ம அந்த ஷீல்டுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மரியாதையை மறுமையில் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த இவற்றையெல்லாம் இம்மையில் நம்ம கொடுத்து ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். சில பேர் இந்த ஷீல்டு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க உண்டு. ஆனால் மறுமையில் இறைவன் நமக்கு பெரிய கிரீடத்தையும் சொர்க்கத்தில் பெரிய மாளிகையும் தங்கத்திலே வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மகுடங்களையெல்லாம் யோசிக்கும்போது இறைவன் மிகப்பெரியவன், நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நாங்களாம் அங்கே வந்து சந்திப்போம் அப்படிங்கிறதுல பெரிய திருப்தி அடைகிறோம். எங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களை இப்போ நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமூக களத்தில் பயணப்படுறோம், சீர்திருத்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்படிங்கிற களத்தில் இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களோட சீனியராக ஜூனியர்ஸ்க்கு சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, என்ன நல்லபடியும் பிரயோஜனப்படுத்தணும், மக்களுக்கு திருப்தி பண்ணணும், மக்களுக்கு அறிவு ஆற்றலை கொடுக்கணும், கல்வியில் ஆர்வம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கல்வி போட்டணுங்கிறக்காக ஆசை வரணும், அதுபடி செயல்படணும். அப்படிங்கிறது எல்லா பாலத்துகளும் ஒழுங்காக நடைபெறணும் வாழ்க்கையில். அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி மக்களாக உற்பத்தியாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, இபாதத்துகள்லையும் அறிவுலையும் கல்வியிலையும் தெளிவான ஒரு சமூகத்தை உற்பத்தி செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்படி உற்பத்தி செய்கிறதுக்கான விஷயங்கள், அதை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு தேவை இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட வாழ்க்கை பயணத்திலிருந்து இன்றைக்கி நாங்கள் நிறைய யோசிக்கிறோம், படிப்பினைகளை கற்றுக்கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இறைவன் உங்களுக்கு சிறந்த கூலியை மறுமையில் தரட்டும், சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை உங்களுக்கு தரட்டும்னு துவா செய்கிறோம். நல்லபடியாக இருங்க, எங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க. துவா செய்கிறோம், நீங்களும் எனக்காக துவா செய்யணும். மதரசா சொன்ன உற்பத்தி பண்ணுறதுல பத்துல் ஹாஜிங்கிற ஒரு சகோதரியும் உற்பத்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி கடைசி வரை இன்னும் முயற்சி பண்ணி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு முயற்சினால தான் பெண்கள் பகுதியில் நல்லா உற்பத்தி பண்ண முடியுது. ஆண்கள் பகுதியில் நம்ம இருந்தோம், பெண்கள் பகுதியில் அவங்க இதுக்கு மத்தியில் யாரும் வந்து கைத்தர மாட்டேன்றார்கள். தனியாகத்தான் எனக்கு இது பண்ணோம். ஆண்கள் பல பேர் வந்து ஆளுமைகள் தான் சேர்ந்து ஆரம்பிப்பார்கள், மசூரா பண்ணி ஒரு விஷயத்தை நடத்துகின்றார்கள். சரிங்க. பத்துல் ஹாஜி அவங்க வந்து இந்த பணிகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க தான், ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் வந்து வந்து இப்படியான பணிகளில் பெண்மணிகளுடைய பணி எத்தகையது, அவங்களும் எவ்வளோ ஒரு பணிகள் இந்த சீர்திருத்தத்தை நோக்கி செஞ்சுருக்காங்கன்றத பத்துல் ஹாஜியார் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை நினைவு கூர்றாங்க. சுபஹானல்லாஹ். பத்துல்ன்ற பேர் வச்சுருக்கவங்களே நிறைய பேர் இப்படி புரட்சியாளராக தான் இருக்கிறாங்க. நல்லபடியாக இருக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்காகவும் நம்ம துவா செய்வோம். கண்டிப்பாக நமக்கு வந்து இறைவன் நபிகளாரை மறுமையில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்மளோட கனவுகளை எல்லாத்தையும் அங்கே நிறைவேற்றக்கூடிய அருளையும் இறைவன் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பெண்கள் பாதுகாப்பு குழுவின் சார்பாக பெண்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிற இந்த ஒரு 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 சிறு குழு நாங்கள்லாம் இப்போ தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். காபாலேருந்து என்னுடைய புத்தகம் அது அங்கே வெளியிட்டது 36 வயது நிலை ஐயாவுக்கு அந்த சிறு பரிசையும் இந்த இன்டர்வியூவோட நினைவாக உங்களுக்கு ஒரு சிறு பரிசையும் தரோம். நல்லா துவா செய்யுங்க. சந்தோஷங்க. ஐயாக்கும் கல்வி சீர்திருத்தம் என்பது அவ்வளவு சாதாரணமாக நடந்துடல, இந்த புரட்சி என்பது அவ்வளவு எளிதாக நடந்துடல. நம்ம கைகளில் கல்வி என்பது, இந்த பாட புத்தகங்கள் என்பது, இந்த சிலபஸ் என்பது அவ்வளவு ஈஸியாக நமக்கு வந்து சேரலை அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகிய அத்தாட்சி இன்றைக்கு நம்ம சந்திச்ச ஐயா அவங்க. இவங்களைப் போல எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்களுடைய அந்த தியாகங்களை உள்வாங்கி அடுத்த தலைமுறை ஈமானில் உயர்ந்து நிச்சயமாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தோடு வாழக்கூடிய சமூகமாக இருக்க நம்ம அதிகமாக துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.